முருகனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன தெரியுமா? இத செய்தாலே முருகன் மனம் குளிர்ந்து நம் வேண்டியதை அள்ளித் தருவான். அது என்னன்னு தெரியணும் என்றால் இந்த வீடியோவ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் முருகன் பக்தரா இருந்தால் கருணை கடலே கந்தா போற்றி என கமெண்டில் சொல்லுங்க. முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னவென்றால் பாடல் கேட்கறது தான். நாம் நிறைய பாடல்களை பாடியிருக்கோம். சில நாட்களில் நேரம் இருக்கும், சில நாட்களில் நேரம் கிடைக்காது. வேல்மாறல் முழுவதுமாக படிப்பதற்கு நேரம் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னாலே அந்த வேல்மாறல் படித்த பயன்பெறலாம். அதற்கென வேல்மாறல் படிக்க தேவையில்லை என அர்த்தமாகாது. வேல்மாறல் படிக்க நேரமில்லாத போது இதை செய்யுங்கள். அந்த முருகனின் மனம் குளிர்ந்து நிறைந்து நாம் வேண்டியவற்றை அள்ளித் தருவான். ஓம் கந்தாய நமக என்றால் வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக என்று சொன்னால் தடைகள் விலகும். ஓம் வேலாயுதாய நமக என்றால் வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும். ஓம் சுவாமிநாதாய நமக என கூறினால் முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்மால் முடிந்த பொழுதெல்லாம் கூறலாம். 6, 21, 108 போன்ற தடவை கூறலாம். மேலும் ஒரு வரி மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் உள்ளது. அதை கூறினால் போதும் 7 ஜென்ம பாவங்களை போக்க அந்த முருகனிடம் மனமுருகி அமருங்கள். அந்த முருகன் கனவிலும் வந்து காத்து நிற்பான். முதலில் காலையில் எழுந்து குளித்து முருகனுக்கு விளக்கேற்றிவிட்டு அவன் முன் அவனை மட்டுமே நினைத்து உட்காருங்கள். முதலில் ஓம் என்று மெதுவாக ஒரு 3 முறை கூறுங்கள். அதற்கு பிறகு ஓம் நமு குமாராய நமக என்று உங்களால் எத்தனை தடவை முடியுமோ 6, 11, 21, 108 கூறலாம். அந்த முருகன் வந்து அருள் தருவான். இப்படி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.